ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஒன் டே ட்ரிப் டு வேளாங்கண்ணி அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேளாங்கண்ணி மட்டும் போகல, நாங்கள் முருகரை பார்த்துட்டு வந்துட்டோம். மேரி மாதா, ஜீசஸ், அல்லா எல்லாருமே பார்த்துட்டு வந்துட்டோம். முருகர் கோயிலில் பெருமாள், சிவன் எல்லாருமே இருந்தாங்க. ஒரே நாளில் எப்படியோ ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டக்குன்னு ஒரே நாளில் எல்லாம் முடிச்சாச்சு. பஸ்ஸுக்கு 1 hour 1.5 hours வெயிட் பண்ணோம். வேறு இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப ஹைலைட் ரிட்டர்ன் வரும்போது. ஸோ அந்த மாதிரி காலையில் நைட்டு பஸ் ஏறி காலையிலே ரீச் ஆகிட்டோம் வேளாங்கண்ணிக்கு. போனோடனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு எங்களோட ஃப்ரெண்டு அவங்க ரூம் எடுத்திருந்தாங்க. ஸோ அங்கே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மாஸ் போய் கொஞ்ச நேரம் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டோம். சரி, ஃபஸ்ட்டு சிக்கல் சிங்காரவேலன் சாமி முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு சாமியை கும்பிட்டு அங்கேருந்து தான் வேல் எடுத்துகிட்டு போவாங்க சூரசம்ஹாரம்க்கு, திருச்செந்தூருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து இங்கே தர்காவுக்கு வந்திருந்தோம். நாகூர் தர்காவுக்கு தான் வந்திருந்தோம். என்னோடய லைஃப்லேயே எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் நான் தர்காவுக்கு வரேன். ஸோ ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே நாளில் 3 கடவுளையுமே பார்த்தது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக பிளெஸ்டாக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாகவே குட் வைப்பாகவே இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு காலையில் சர்ச்சுக்கும் போயிட்டு அப்புறம் தர்காவுக்கு போயிட்டோம். அங்கேயே ஒருத்தர் நின்று கை கால் கழுவ சொன்னார் தர்காக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் ஒருத்தராக நின்று கை கால் கிளம்பிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ அரியோட ஃப்ரெண்டு கார் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. காரில் பாதி, பஸ்ஸில் பாதி, ஆட்டோவில் பாதின்னு அப்படியே ஷேர் பண்ணி போயிட்டு வந்தோம். ஸோ தர்கா உள்ளே சூப்பராக இருந்தது. செம்ம ஃபீல். ஆனால் ஒரே நாளில் இத்தனை சாமிங்களை பார்க்குறதுன்றது ரொம்ப ஜாலியாக இருந்தது. டயர்ட்னஸ்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு நைட்டு பஸ் ஏறணும். காலையில் 6 o'clock சம்திங் ரீச் ஆனோம். உடனே கிளம்பிட்டு ஒரு ரெஸ்ட்டே இல்லை. அப்புறம் ஆஃப்டர்நூன் மட்டும் சர்ச்சு தர்கா எல்லாம் போயிட்டு ரூமில் ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி பீச்சுக்கு போயிட்டு சர்ச் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு நைட்டு திரும்பி கிளம்பியாச்சு. அவங்க ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் பஸ் போட்டிருந்தோம். ஸோ பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி தர்காவுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போய் எல்லோரும் பிரியாணி அதுன்னு சாப்பிட்டோம். ஸோ செம்ம ஜாலியாக இருந்தது. அவங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மனிஷாக்கா, சந்தீப் அண்ணா, கிஷி, கென்சி அவங்களோட பார்ப்பாங்க. ஸோ ஒரே ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. அவள் நல்லா செட் ஆகிட்டா, சின்ன குட்டி. எப்பவுமே யூஸ்வலாக அரிக்கிட்ட போகவே மாட்டா. பட் இந்த வாட்டி ட்ரிப் ஃபுல்லாக மேடம் அரிக்கிட்ட தான் இருந்தாங்க மோஸ்ட்டாக. அண்ணா பெரிய பாப்பாவை தூக்கி வச்சுட்டு இருந்தார். அக்காவும் அரியும் தான் மாற்றி தூக்கிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் நடுவில் கென்சியை தூக்கிட்டு இருந்தேன். மேடம் தூக்கி ஷோல்டரில் உட்கார வச்சோடனே குஷி ஆயிடுச்சு சின்ன மேடம்க்கு. பெரியவா ஆல்ரெடி அண்ணா ட்ரிப் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் தூக்கி வச்சுட்டு இருந்தார். சின்னவளுக்கு ஒரே குஷி. இங்கே பீச் நம்ம மெரினா பீச் அந்த மாதிரிலாம் இல்லை, ஏரியும் பீச்சும் கலக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவள் பேசிகிட்டு இருந்தா பீச்சுக்கு வந்துட்டோன்னு ஒரே ஜாலியாக. அவள் என்ன சொல்கிறா நீங்களே Hi, Chapu, hi. She's saying hi only. அப்புறம் பீச்சில் கால்லாம் வைக்கலை. அப்புறம் ஃபுல்லாக நனைஞ்சிரும், மண்ணாயிடும். திரும்பி ரூமில் மாற்றிட்டு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நின்றுட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு வரும்போது அரியும் அண்ணாவும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணாங்க அண்ணா. ஸோ அது வெயிட்டாக இருந்ததுன்னு அவங்க முன்னாடியே போயிட்டாங்க. நானும் அக்கா பின்னாடி மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் மேரி மாதா ஊர்வலம் வந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு முன்னாடி கிளம்பிட்டாங்க. நாங்கள் பெண்டிங் இருந்துச்சு பார்க்க வேண்டிய இடம்லாம். 2 கிலோமீட்டர் நடந்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் அது ஜாலியாக இருந்தது. நைட்டு தான் செம்ம கால் வலி. ஸோ அந்த ஹோலி வாட்டர் இருக்க அந்த கிணறுலாம் போய் பார்த்தோம். அது பார்க்க குட்டி டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது. பட் ஆனால் நடக்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ தூரம் அப்படின்னு. நிறையா பேர் முட்டி போட்டு நடந்து அப்போல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே சர்ச் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஹோலி வாட்டர் இருக்க அந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ஹோலி வாட்டர் எல்லாம் வாங்கிக்கிட்டு பெரிய ஜீசஸ் ஸ்டாச்சு ஒன்று வச்சுருந்தாங்க. 62 feet அவர். சரி, அவரை பார்க்காம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் பார்த்துட்டு ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா ஜீசஸ் உட்காண்ட்ருக்க மாதிரி ஒரு இடத்துல இருந்தது. அங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அது மட்டும்தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. நல்லா போச்சு டே. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.
எல்லா காடோட பிளெஸ்ஸிங்ஸோட நல்லா முடிஞ்சுச்சு. தர்காவில் வந்து ஒரு கந்து ஸ்டிக் ஒரு இது கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிட்டு வந்தோம். ஸோ கொஞ்சோண்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த டயர்டான அந்த இதுக்கு போய் அப்படியே டின்னர் முடிச்சுட்டு அப்படியே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இந்த சாமி ஸ்டாச்சு தான் நான் சொன்னேன், செம்ம பெருசாக 6'2" அவர். நடக்க முடியல, கால்லாம் டயர்டாயிடுச்சு, கால் வலிப்பட்டு இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துட்டு போயே ஆகணும்னு சொல்லி திரும்பி வந்து அந்த ஸ்டாச்சு கிட்ட நின்று வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவரோட பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் 1.5 மணி நேரம் பஸ்ஸுக்கு. அதுக்கப்புறம் பஸ்ஸு வந்தோடனே நல்ல வேலை எடுத்துட்டாங்க. செம்ம நல்ல கிளைமேட், மழை பெய்யும்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை மழை பெய்யல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி